ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14. இயேசு அதை கேட்டு அவிடம் விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். Matthew chapter 14 verse 13 and 14. When Jesus heard it, he departed from there by a boat to a deserted place by himself. But when the multitudes heard it, they followed him on foot from the cities. And when Jesus went out, he saw a great multitude, and he was moved with compassion for them and healed their sick. என்று அழகாக பரிசுத்த வேதாகம் நமக்கு கூறுகிறது. இது கிரீக்கிலே ஸ்பிளாங்க்னிட் ஜொமாய் என்று போடப்பட்டிருக்கிறது. ஸ்பிளாங்க் என்று சொல்கிறது பவுல்ஸ், அடி வயிற்றிலிருந்து வருகிற துக்கம். As the place where strong and powerful emotions originated. திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் யார் மேலே இரக்கமோ ஏதோ நடக்கும் பொழுது நம்முடைய அடி வயிறு கலங்கி துக்கம் தொண்டை அடைத்து பொங்கும் அல்லவா, அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கமும் இருந்தது. சங்கீதம் 145:8 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் கிறிஸ்தவர், முகமதியர், இந்து மக்கள் என்று பார்க்கிறவர் அல்ல, அவருடைய கிரியைகள் மேல் உள்ளது. இரண்டாவதாக 145:14 சொல்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். பாவத்திலே, சாபத்திலே, நோயிலே, பலவிதமான பிடிகளிலே விழுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார், அவர் ரட்சிக்கிறார். மோசேவிடம் அவர் சொன்ன வார்த்தை, அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேவும் சத்தியமுள்ள தேவன், அவர் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்திலே இருந்து என்னை கர்த்தர் மன்னித்தார், என்னுடைய சாபத்திலே இருந்து கர்த்தர் என்னை மாற்றினார். மிகுந்த படிப்பை படித்திருந்தும் தவறான வழிகளில் சென்ற நிமித்தமாக என்னை மட்டாய் தண்டித்தார். பைத்தியமாய் இருக்கிறையில் என்னை தேடி வந்தார். ரோட்டு கடையிலே உட்கார்ந்து ஒரு பரோட்டாவுக்காக, ஒரு டீக்காக அலைந்து கொண்டிருந்தேன். அழுகிய தக்காளிகளை குப்பையிலிருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த என்னை அவர் மாற்றினார். எனக்கு பிரியமானவர்களே, பைத்தியத்தை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்த, இந்த உலக அறிவுள்ள மக்களை வெட்கப்படுத்த என்னை தெரிந்து கொண்ட தேவன் கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை. கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ள தேவர். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய வாயிலிருந்து மட்டுமல்ல, அவர் தன்னுடைய கையை நீட்டி இப்பொழுது தொடுகிறார். பரிசுத்த ஆவியால் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நோய்கள் மாறுகிறது, கேன்சர் தீருகிறது, தீராத வியாதிகள் தீருகிறது. இவை எல்லாவற்றையும் செய்ய என் ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர். கம்பேஷன், காட் ஆஃப் கம்பேஷன். உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் சிலுவையிலே தொங்கி மரித்து உயிர் தெழுந்த அதே தேவன் சொல்ற, என்னுடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளாக பாய்ந்து ஓடுகிறது. யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ, தீராத வியாதியோ, போராட்டமோ, பணத்தில், மற்ற காரியத்தில் எதிலெல்லாம் போராட்டமோ, அந்த இடத்தின் மேல் கையை வையுங்கள். அது உங்களுடைய கையல்ல, அது கர்த்தருடைய கரம். நாம் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறோம். நாம் உண்மையாய் கூப்பிட்ட யாவரையும் அவர் சுகமாக்குற தேவர். இது சுகமாக்குற நேரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும், இமானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும், சன் லைஃப் மிஷன் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.